நீங்கள் உடனே ஐயா எச் ராஜா மேலே போயிட்டீங்க. அவர் மட்டும்தான் அவதூறாக பேசுகிறாரா? இந்த திமுக சார்பாக ஆளுங்கட்சி சார்பாக ஒரு வாடகை வாய்கள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அனுப்பட்டா? உங்களுக்கு அவதூறு வழக்கில் ஹெச் ராஜாவுக்கு சிறப்பு நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். சரி, இப்போ எச் ராஜா தொடர்ந்து அவதூறுகள் பரப்பிட்டு வரணும். அவர் நீதிமன்றம் சிறை தண்டனை விதிச்சிருக்கு. ஏன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெறுப்பு பேசி அவராக எச் ராஜா இருக்காரு. ஆனால் தற்பொழுது வரையும் அவர் மேலே நான் இது அவதூறு பேசுனது ஐயா எச் ராஜா அதை விட்டுருவோம். அதை தாண்டி அவதூறு பேசுகிற ஆளுகளை சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? அந்த வலைவலிகள் பேரெல்லாம் நான் சொல்லணுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஒரு கருத்தை எதிர்கொள்ள முடியல. சரி, நான் களத்தில் நிற்கிறேன், என்னை திட்டுங்க. என் தாய், என் மனைவி, என் பிள்ளைகளெல்லாம் பேச வேண்டிய அவசியம் வருது. அந்த மாதிரி ஊடகங்கள்லாம் நாங்கள் வழக்கு கொடுக்க வந்தால் வழக்காக எடுத்திருக்கா இந்த அரசு? வழக்காக எடுக்குதா? பதிவு பண்ணுதா? நான் அதை காட்டணுமா? எத்தனை முறை நீதிமன்றத்துக்கு போனாவது அதுவாது வழக்காகுதா? அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் உடனே ஐயா எச் ராஜா மேலே போயிட்டீங்க. அவர் மட்டும்தான் அவதூறாக பேசுகிறாரா? இந்த திமுக சார்பாக ஆளுங்கட்சி சார்பாக ஒரு வாடகை வாய்கள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அனுப்பட்டா? உங்களுக்கு இந்த காணொலிகளெல்லாம் நாகரிகமுள்ள மனிதர்கள் வாழ்கிற நாடு தான் அது. அதிமுக ஆட்சியில் இப்படி தான் எல்லாரையும் கூட்டி வச்சு பேசிட்டு இருந்தாங்களா? என் அளவுக்கு காங்கிரஸை எதிர்த்து போராடியவனாக இருக்கானா? காங்கிரஸ் கட்சிக்காரங்க யாராவது இப்படி தான் வலைவலி வச்சுக்கிட்டு வாடகைக்கு வாய்களை வச்சுக்கிட்டு திட்ட விடுறாங்களா? சொல்லுங்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.